இதுதான் நண்பர்களே நம்மளுடைய வெப்சைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம போடுற வீடியோ எல்லா அப்டேட்டுமே நம்ம வெப்சைட்லயே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் டீடைல்ஸ் இதுல எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா டெய்லி நம்ம போடுற வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆகும். இதுலயே நீங்க ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம போட உடனே உங்களுடைய லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல நோட் பேடா இருக்கட்டும், இல்ல நீங்க மொபைலா இருக்கட்டும், சரி எது இருந்தாலும் சரி நோட்டிபிகேஷன் உடனே கொண்டு வந்துடும். ஜஸ்ட் வந்துட்டு சைன் அப் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து 12 கேரக்டர் வந்து கொடுத்துட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க டெய்லி வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா நம்ம போறது எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு நீங்க செக் பண்ணாலே முழு அப்டேட் வரும். ஸோ இங்கேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலுடைய போட்டிருக்கிற வீடியோ வந்துட்டு இதுலயே நீங்க பிளே பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலயே அப்ளை ஆன்லைன் வந்து கொடுத்துருக்கோம், அபிஷியல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கோம், அபிஷியல் வெப்சைட்டும் வந்து கொடுத்துருக்கோம். சரி வாங்க மில்லே பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன் 7/7/2026 தான் அனௌன்ஸ் பண்ண பண்ணியிருக்காங்க. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கு தான் அனௌன்ஸ் பண்ண பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க கண்டிப்பா வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப மேண்டிட்ரி. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவிங் வந்துட்டு 17/7/2026 இருந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ 15/8/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி 19/8/2026 டு 21/8/2026 விண்டோஸ் அப்ளிகேஷன் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் டேட் வந்துட்டு பாத்தீங்கன்னா வில் பி அனௌன்ஸ்டு. இது தமிழ் டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடிஸ் இது மாதிரி வரும். பேப்பர் 2ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்க ஒன் பைனா பார்க்கலாம். ஸோ அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான், www.tnbc.gov.in. ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா மேண்டேட்டரி. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம என்னென்ன போஸ்ட் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம எடுத்து பிரீஃபா வந்து பார்த்தலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஃபார்மேட் போஸ்டிங் வந்துட்டு தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட்ல இருந்துட்டு 5 காலிப்படைகள் லெவல் 15 கொடுத்துருக்காங்க. மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோடு சேஃப்டில இருந்து 2 காலிப்படைகள். சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் பிஷர்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 12 காலி பணியிடங்கள். அசிஸ்டன்ட் மேனேஜர் தமிழ்நாடு பிஷர்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு வந்து 14 காலி பணியிடங்கள். டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டர் டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 காலி பணியிடங்கள். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு வந்து டெக்ஸ்டைல்ஸ் வந்துட்டு 2 காலி பணியிடங்கள். அடுத்து ரேடியோ சூப்பர்வைசருக்கு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு 14 காலி பணியிடங்கள். அடுத்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு ஹேண்ட்லூம்ஸ்க்கு வந்துட்டு 1 காலி பணியிடங்கள். அடுத்து டிராட்ஸ்மேன் கிரேட் 3க்கு வந்துட்டு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் வந்துட்டு 1 காலி பணியிடங்கள். ஹாஸ்டல் சூப்பர்டென்ட்டுக்கு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்ல இருந்துட்டு 3 காலி பணியிடங்கள். ஓவர்சீர் ஜூனியர் டிராஃப்ட்ஸ்மேன் ஆபீசர் போஸ்டிங்க்கு வந்துட்டு ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்துல இருந்துட்டு 121 காலி பணியிடங்கள். ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசருக்கு வந்துட்டு வாட்டர் ரிசோர்ஸ் பப்ளிக் ஒர்க்ஸ்ல இருந்துட்டு 101 காலி பணியிடங்கள். ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர் ஹைவே டிபார்ட்மெண்ட் வந்துட்டு 46 காலி பணியிடங்கள். ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர்ல இருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள். ஸ்பெஷல் ஓவர்சீருக்கு வந்து ஆதி டிராவிடர் மற்றும் ட்ரிபிள் வெல்ஃபேருக்கு வந்து 12 காலி பணியிடங்கள். ஜூனியர் ட்ரைனிங் ஆபீசருக்கு வந்துட்டு அதுல ஜூனியர் ட்ரைனிங் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு 1, 3, 6, 1 கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே ஸ்கோர் பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 831 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. 56 டிஃபரெண்ட் வகையான போஸ்டிங்கும் 56 டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ அதுல வந்து தமிழ்நாடு மினரல், மெரைன் டைம், தமிழ்நாடு ஹேண்ட்லூம் வேவர்ஸ், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக், மோட்டர் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு இணைஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் லிஸ்டுக்கான இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஏஜ் வந்துட்டு ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொன்று தனித்தனியாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்க ஒன்மையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாற்றுத்திறனாளிகள் எக்ஸர்வீஸ்மேன் டிஸ்ட்ரிபியூட் விண்டோக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாதுன்னு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மேண்டேட்டரின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க பாத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்
செட் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள் மைன்ஸ் ஃபார்மனுக்கு வந்துட்டு டிப்ளமோ முடிச்சா போதும். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு டிப்ளமோ முடிச்சாலே போதும். சப் இன்ஸ்பெக்டர் ஃபிஷர்ஸ்க்கு வந்துட்டு டிப்ளமோ ஃபிஷர்ஸ் ரிலேட்டட் எடுத்து படிச்சால் போதும். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து டிப்ளமோ ஃபிஷர்ஸ் ரிலேட்டட் எடுத்து படிச்சிருக்கணும், இல்லைன்னா பேச்சுலர்ஸ் ஃபிஷர்ஸ் எடுத்து படிச்சிருந்திருக்கணும். அடுத்து டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் ரிலேட்டட் எடுத்து படிச்சிருந்திருக்கணும். அதே மாதிரி ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்துட்டு டிப்ளமோ டெக்னாலஜி, டிப்ளமோ ஹேண்ட்லூம் டெக்னாலஜி இந்த மாதிரி ரிலேட்டட் எடுத்து படிச்சிருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே வந்துட்டு உங்களுக்கு தனித்தனியாவே வந்து உங்களுக்கு வந்துட்டு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா டிப்ளமோ, ஐடிஐ, 10th முடிச்சிருந்தாலே போதும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா உங்களுக்கு வந்துட்டு போஸ்டிங்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன செட் ஆஃப் டாக்குமெண்ட், 10th 12th டாக்குமெண்ட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஐடியா முடிச்சா அதோட சர்டிபிகேட், ஸோ டிகிரி டிப்ளமோ இன்ஜினியர் முடிச்சிங்கன்னா அதோட சர்டிபிகேட், அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய சைனு, அதே மாதிரி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிருக்கூட அதோட டாக்குமெண்ட் டீடைல்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க எடுத்து வச்சிருக்கணும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ மாற்றுத்திறனாளி இருக்கீங்களா, உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் விஷன் வந்துட்டு ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியே இருக்குது. அதையும் நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு எல்லாம் எந்தெந்த போஸ்டிங் இருக்கும் பாத்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் மேனேஜர், இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டுக்கும் தமிழ்நாடு பிசினஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெஞ்ச் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்துட்டு இதுக்கு மேண்டேட்டரியா வந்து இருக்குன்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ மாற்றுத்திறனாளிகள் யாரெல்லாம் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க செட் ஆஃப் டீடைல்ஸ் இருக்குது. அதையும் நீங்க திரையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இது ரெண்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி, பார்ட் பி ஜெனரல் ஸ்டடிஸ், பார்ட் சி ஆப்டிடியூட் அண்ட் மினரல். ஸோ ஒட்டுமொத்தமா உங்களுக்கு 60 மார்க்ஸும் 180 மார்க்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க OMR அப்ஜெக்டிவ். இது பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் டிப்ளமா அண்ட் ஐடி ரிலேட்டட்ல 200 மார்க், 3 ஹவர்ஸ், இதுல 300 மேக்ஸிமம் மார்க், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா பார்ட் பி, சி அண்ட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 சேர்த்து 450 மார்க்குக்கு உங்களுக்கு வந்துட்டு வைக்கிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜஸ்லயுமே வந்து உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாமினேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ மறுபடியும் வந்து சொல்றோம், டோல் ஃப்ரீ நம்பர் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க டைரக்டா கால் பண்ணி ஏதாவது கேட்கணும்னா வந்து கேட்கலாம். அதே மாதிரி ஹவு டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கோங்க, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதோடைய ஐடி பாஸ்வேர்ட் எடுத்துட்டு போயிட்டு டைரக்டா இந்த போஸ்டிங் எகென்ஸ்ட் அப்ளை ஆன்லைன் வந்து கொடுத்துட்டு ஆன்லைன்ல இருந்து விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு போட்டோஸ் வந்து எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கணும் அதுவும் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்கு அடிப்படையில எங்க வேணாலும் உங்க டிஸ்ட்ரிக்டுக்கு நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விடுங்க, எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா business@india360jobs.com. சப்போர்ட் ரிலேட்டட்ல கான்டாக்ட் பண்ணா support@india360jobs.com. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வெப்சைட் மூலியமா நீங்க டைரக்டா விசிட் பண்ணிட்டு எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, இதுல வந்துட்டு உங்களுக்கு டைரக்டா வந்துட்டு சிலபஸ் டீடைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க திரையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.